எப்படி இருக்கு பப்பாளி? ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூனியன் vlog தான் அகெயின். ஸோ சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த vlog நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா அம்மா வீட்டிலேருந்து அப்படி பாய் சொல்லிவிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவங்களையுமே 2 வருஷம் கழித்து இப்போ தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ அதே எக்ஸைட்மெண்ட் அதே ஹாப்பினஸோடு கிளம்பியிருக்கோம். பசங்க வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஏன்னா இது நெக்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து அங்கே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது அம்மா வீட்டிலேருந்து. ஸோ மற்றபடி எந்த தாத்தா பாட்டியாக இருந்தாலும் அதே ஈக்குவலான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து திருக்கோயிலூருங்கிற ஒரு ஊருக்கு தான், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஒரு டெம்பிள் ஒன்று உண்டு, நிறைய பேருக்கு தெரியும், தப்போவனம் அப்படிங்கிற ஊருக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி காலேஜ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்த உடனே நம்ம படிச்சிருக்க காலேஜு ஸ்கூல் ஏதாவது வந்ததுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்கக்கிட்ட நான் இங்கே தான் படித்தேன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் என் ஹஸ்பண்ட் வந்து அதையே சொல்லிட்டு வருவார். ஸோ இதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறாருலாம் நான் சொல்லலை, 15 வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அவனுக்கு விவரமே தெரியாத வயசில் கூட என் பையனை கூப்பிட்டு இதுதான் அப்பா படித்த காலேஜ் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே வருவோம் நம்ம. இது வந்து எவ்ரி இயர் வந்து நடக்கும். அதே எக்ஸைட்மெண்ட்டோடு கேட்குற மாதிரி அவங்களும் ஆக்ட் கொடுத்துப்பாங்க பசங்களும். ஸோ இது வந்து ஜென்ரேஷன் மாறாமல் நடக்கிற ஒரு விஷயம், எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் அப்படிங்கிறது எங்களுக்கு பயங்கர ஜாலியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் பண்ணுறோம் இல்லையா? அதுவும் இல்லாமல் நம்மளோட கம்ஃபர்ட்டில் எங்கே வேணால் நிறுத்திக்கலாம், என்ன வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து பசங்களுக்கு செம ஒரு ஜாலியான விஷயமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் வந்து பெருசாக அப்படியே சீனெல்லாம் போட்டு இதெல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் வாங்க முடியாது, இதெல்லாம் ஹைஜீன் இல்லை அப்படி இப்படின்லாம் எந்த சீனும் போட மாட்டோம். ஸோ ரொம்ப வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ப்ரைம் ஃபேக்டராக வச்சுருப்போம். ஸோ அதனால் இந்த மாங்காய் வாங்கிறது, அப்புறம் வந்து வேர்க்கடலை, என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே வாங்கி பார்க்குறது. பட் ஷாக்கிங்கான விஷயம் என்னவாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு தடவை நாங்கள் வாங்கும்போது 10 ரூபாய்க்கு வாங்குறது, அடுத்த தடவை 20, அடுத்தது 50 அப்படின்னு வந்து அந்த விலைவாசியோட ஏற்றத்தை வந்து நாங்கள் இங்கேருந்து தான் வந்து கெஸ் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ இவ்வளோ மாறி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் கிடைக்கும்போது. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தப்போவனம் ஒரு ஊருக்கு தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே தான் இப்போ வந்து ஒரு டெம்ப்ரவரி செட்டப்பில் வந்து இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு உற்சவம் மாதிரி நடக்கும், ஆராதனை அந்த கோவிலில் நடக்கும். அந்த சமயத்தில் ஒரு 10 days ஆஃப் ஒரு ஃபெஸ்டிவ் மூடை வந்து எப்பயுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணியாச்சு, பட் இந்த இயர் லக்கிலி வர முடியிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கொஞ்சம் பிஸியான டேஸாக இருக்கும், பட் ஈவெண்ட் ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து உங்களோட ஷேர் பண்ணணும். எப்படி இருக்கும் என்னோடய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 1 year கழித்து வரும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் நாங்கள் வந்து இங்கே வந்து புதுசாக பார்க்கணும் அப்படின்னு யோசிப்போம், இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு தோணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு என்ன இந்த ட்ராவல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 year அப்படிங்கிறது வந்து எல்லாராலேயுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு அன்சர்டைனிட்டி இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க நம்மளை பார்க்கல, இந்தியாவில் இருக்கிற பேரண்ட் வந்து அம்மா அப்பா நம்மளை பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. பட் நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்களுக்கு இருந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக ஒரு நிறைய ஈவெண்ட் கேள்விப்படுவோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் எதுவுமே நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு சிலரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, டெலிவரிக்கு போக முடியல, இல்லை சிக்காயிட்டாங்க பேரண்ட்டு, இல்லை சில பேர்லாம் வந்து தவறி போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா கூட போக முடியாமல் இருக்கிற எல்லா நியூஸுமே நமக்கு வரும்போது அதை கேட்கும்போது ரொம்பவே பயமாக இருக்கும். எல்லாமே நல்லபடியாக இருக்கணுமே, எதுவும் பிரச்சனை இல்லாமல் அப்படிங்கிற கவலை வந்து டெய்லியுமே இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து ஸ்லோலி அந்த ட்ராவல்லாம் நல்லா ரெஸ்யூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறாங்கங்கிறதே பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப் ட்ராவல் முடித்த உடனே நான் எப்பயும் சொல்கிறது தான், வெளியில் வந்தால் லைட்டாக பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ உடனே வந்து ஏதாவது ஒரு காஃபி இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி வந்தோம். பட் இந்த சமயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறனால குயிக்காக ஏதாவது ஒரு காஃபி அளவில் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வாங்கி கொடுக்க கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டு எதுவுமே வராமல் சேஃபாக திரும்ப போகணும் அப்படிங்கிற கன்சர்ன் ஒரு சைடு இருந்தாலும், பட் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே கூட்டிகிட்டு போயிட்டோன்னா எதுக்கு வந்தோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் இந்த மொமெண்ட்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்து அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது அப்படின்னு முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷனும் பட் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக தான் இருந்தார். ஸோ பார்த்த உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது அப்படின்னு. ஸோ பயங்கர அன்சர்டனிட்டிக்கு நடுவில் வந்து கிளம்பி வர்றது அப்படிங்கிறது தான் நடந்தது. நம்மளோட விலாக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எப்படி வந்து வரோம் வரல போகிறோம் போகல அப்படின்னு நிறையா அந்த கால்ஸ் வந்து போயிட்டு இருந்தது இன்டர்னலாக எங்களுக்குள்ளே. வர முடியல அப்படிங்கிறதுலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஈவெண்ட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து மாமியார் வீட்டில் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த விலாக்ஸையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் அப்படி இப்படி எடுத்து. பட் எந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஜென்ரலாக ரொம்ப பிஸியாக அப்படியே போயிடும் டேஸு. இருந்தாலும் இப்போ வந்து ஹஸ்பண்டும் வந்திருக்காருங்கனால வீடியோஸ் அப்பப்போ எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபியூ கிளிப்ஸ் அங்கங்கே எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். டே 1 டே 2 அப்படிலாம் போட்டேன்னா உங்களுக்கு செம்ம போரிங்காக ஆகிடும், போதும்பா உங்கள் விலாக்ஸுங்கிற மாதிரி. ஸோ அதனால் ரொம்ப ஒரு ஒரு கேஷுவல் கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இந்தியாவிலேருந்து நிறைய விலாக்ஸ் எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.